எல்லாருக்கும் வணக்கம். திருநெல்வேலி தென்காசின்னு நம்ம சொந்த ஊர் பக்கத்துல ஒரு சொத்து வாங்கணுங்கிறது நம்மள பல பேரோட கனவு இல்லையா? சரி, அந்த கனவை நனவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டி தான் இந்த பதிவு. வாங்க, இந்த பகுதிகள்ல என்னென்ன சொத்து வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. மார்க்கெட்ல ஒரு விலை போயிட்டு இருக்கு, ஆனா அதை விட கம்மியான விலைக்கு ஒரு சொத்தை வாங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? சும்மா கதை விடுற மாதிரி இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமாங்க. பேங்க் ஆக்ஷன்ஸ், அதாவது வங்கி ஏலங்கள் மூலமா இது 100% சாத்தியம். நிறைய ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பயன்படுத்துற ஒரு சீக்ரெட் இது தாங்க. சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வங்கி ஏலங்கள் ஒரு புதையல் பெட்டி மாதிரி. சரி, வாங்க முதல்ல நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா குடியேற போற வீடுகளை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தோட அழகான எதிர்காலம் தொடங்க போற இடங்கள். அடேங்கப்பா, இந்த ஆரம்ப விலைய பாருங்க. தென்காசியில வெறும் 16 லட்சம் ரூபாயில நிலத்தோட ஒரு கட்டிடம், புளியங்குடியில 22 லட்சத்துல ஒரு வீடு, திருநெல்வேலியில 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து. யோசிச்சு பாருங்க, இந்த விலைக்கு உங்க குடும்பத்தோட செட்டில் ஆக இது ஒரு கோல்டன் சான்ஸ். இல்ல, எனக்கு இன்னும் பிரீமியமா ஒரு முக்கியமான இடத்துல வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதோ உங்களுக்கான ஆஃபர். பாளையங்கோட்டையோட ஹார்ட்ல 1,15 லட்சம் ஆரம்ப விலையில ஒரு பிரம்மாண்டமான வீடு. இதோட ஏல தேதி நவம்பர் 4. இது வெறும் வீடு இல்லைங்க, உங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். அடுத்து, ரெடிமேட் வீடு வேண்டாம், என் கனவு வீட்டை ஏன் விருப்பப்படி நானே கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஒரு செக்ஷன். உங்க கற்பனைக்கு உயிர் கொடுக்க இதோ சில அருமையான காலி இடங்கள். உங்க கனவு வீட்டை வரையறதுக்கான ஒரு வெற்றி கேன்வஸ் மாதிரி தான் இந்த மனைகள். சேரன் மகாதேவில 27 லட்சத்துல ஒரு அமைதியான காலிமனை, இல்ல பாளையங்கோட்டையில 76 லட்சத்துல ஒரு மதிப்புமிக்க பிளாட். உங்க எதிர்காலத்தோட அஸ்திவாரத்தை போட இது ஒரு சரியான தொடக்கம். சரி, இப்போ சின்ன மீனை விட்டுட்டு பெரிய திமிங்கலத்தையே பிடிக்கலாம் வாங்க. அதாவது பெரிய அளவுல முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்காக இந்த செக்ஷன். நாம இப்ப பார்க்க போறது வெறும் சொத்துக்கள் இல்ல, உங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸையே மாத்தக்கூடிய மெகா டீல்ஸ். இந்த சார்ட்ட பாருங்க. தென்காசியோட வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். 2.25 கோடி, 6.25 கோடி, ஏன் 7.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய பெரிய லாட்ஸ் ஏலத்துக்கு வருது. நவம்பர் 17ஆம் தேதியை ஒட்டி நடக்க போற இந்த ஏலம் பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இதுல எல்லாத்தோட ஹைலைட் மகுடம்னு கூட சொல்லலாம். நம்பவே முடியல, 21 கோடி ரூபாய் ஆரம்ப விலையில ஒரு மெகா சொத்து. இது ஒரு சாதாரண முதலீடே கிடையாதுங்க, இது ஒரு தலைமுறைக்கான சொத்து, ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முதலீடு. இவ்ளோ வாய்ப்புகளை பார்த்ததும் சரி, இதுல கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். கவலையே படாதீங்க, அது எவ்ளோ ஈஸின்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச சொத்தை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவதா, அந்த பேங்கோட வெப்சைட்ல போய் எல்லா டீடைல்ஸையும் செக் பண்ணுங்க. மூணாவதா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கவனமா படிச்சுக்கோங்க. கடைசியா, ஆன்லைன் ஏலத்துல நம்பிக்கையோட கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்க இங்க கொடுக்கறது ஒரு அறிமுகம்தான். நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி முழுமையான விவரங்கள், கண்டிஷன்ஸ், சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட வங்கியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல போய் நீங்களே சரிபார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இத மறக்காதீங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா சொத்துக்களுமே நிஜமானவை, குறிப்பிட்ட தேதிக்குள்ள ஏலம் விடப்பட இருக்கு. இந்த வாய்ப்புகள் எல்லாம் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்காது, உங்க கண்ண முன்னாடி இருக்கு. சரியான நேரத்துல பயன்படுத்திக்கோங்க. கடைசியா, ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டாளரோட பார்வை இதுதான். ஒரு பக்கம் ரொம்ப கம்மியான ஆரம்ப விலை, நல்ல மதிப்பென ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாமளே சரிபார்க்க வேண்டிய கவனம் இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. வாய்ப்பும் கவனமும் ஒன்னா இருந்தா வெற்றி நிச்சயம். உங்க எதிர்கால வீடு இல்லனா உங்களோட அடுத்த பெரிய முதலீடு நாம பார்த்த இந்த லிஸ்ட்ல எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கலாம். அந்த வாய்ப்போட கதவை தட்டி திறக்கிறதுக்கு நீங்க தயாரா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.